நிம்மதி என்பது உள்ளத்தில் இருக்கும். அந்த நிம்மதியை அல்லாஹு தாலா அவனுடைய சிந்தனையில் வைத்திருக்கிறான். எல்லா ஆடம்பரங்கள் ஆசா பாசங்களை ஒரு மனிதன் விடுவான், ஆனா அவனுக்கு நிம்மதி இருக்கும். இரவையில 3 மணிக்கு கிளப்ல, நைட் கிளப்ல அல்லது எங்கேயாவது ஹராமான விளையாட்டுக்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். அதே 3 மணிக்கு ஒருவர் சுஜூதுல இருந்து அழுதுகிட்டு இருப்பார். அதே 3 மணிக்கு சுஜூதுல இருந்து ஒருவர் அழுதுகிட்டு இருப்பார். அவன் பார்ப்பான், இவனுக்கு பைத்தியம், இவன் இந்த டைம்ல சுஜூதுல அழுதுகிட்டு இருக்கிறான், நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா சுஜூதுல இருந்து அழுகுற மனிதன் உள்ளத்துல இருக்கிற நிம்மதி இருக்குதானே, அவன் சந்தோஷத்தை மகிழ்ச்சி அனுபவிக்கிறான், இவன் நிம்மதி அனுபவிக்கிறான். மகிழ்ச்சி உடனே மாறும். ஆடிக்கிட்டு இருப்பான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். கோல் வருது, உன்னோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆகிட்டா, மௌத்தாயிட்டா, வாழ்ந்து. இப்போ எப்படியும் நான் 3-1க்கு மகிழ்ச்சியாக இருந்தவர் 3-2க்கு டோட்டல் எப்படி மாறுறார்? பைத்தியம் முடிச்ச நிலையில இருக்கிற, மயங்க விழுந்துட்டார், தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அல்லாஹ்வுடைய திக்ர்ல சுஜூதுல இருந்து தேம்பி தேம்பி கண்ணீர் வடித்து அழுவாரு. ஆனால் உள்ளத்தில் ஒரு வகையான நிம்மதி இருக்கும். அவர் வடிக்கிறது கண்ணீர் துளிதான், ஆனால் உள்ளத்தில் நிம்மதி. அதுதான் அழுதாலும் நிம்மதி இருக்கும். சில பொழுது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கவலையில் இருப்பாங்க. திருமண வீட்டில் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க பாருங்க, யார் வந்தாலும் சிரிச்சு தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் நிம்மதி இருக்காது. என்னத்துக்கு நிம்மதி இருக்காது? வெளியில் சிரிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. போய் கேட்டால் எந்த அம்மாவுக்கு சொன்னாங்க, வாப்பாவுக்கு சொன்னாங்க, என் தங்கச்சிக்கு மட்டும் சொல்லலையே. அவங்க கல்யாணத்தை வந்திருப்பாங்க, பார்த்தா சிரிப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் ஒரு கவலை, என்ன தங்கச்சிக்கு சொல்லலையே, தங்கச்சியோட பிள்ளைகள் பாவமே, அவங்க வரையிலையே. கடைசி மட்டும் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பாஞ்சி எரிஞ்சு பேச ஆரம்பிச்சு அதையே அந்த நாள் முழுக்க பேசுவாங்க, சிரிப்பாங்க, யாரை கண்டாலும் சிரிப்பாங்க. 3 மணித்தியாலம் எல்லாரும் நினைப்பாங்க சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியோட இருக்கிற நினைப்பாங்க. ஆனா அது நிம்மதி அல்ல, அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இதுதான் அடிப்படை வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ்வுடைய திக்ர்னா என்ன? நான் சபுர சொன்னேன், பொறுமைண்டா என்ன, நாங்க விளங்கின பொறுமை வேற, இந்த பொறுமை வேற. அதே மாதிரி பொறுமையை நம்ம அப்படிதான் விளங்கணும். அல்லாஹ்வுடைய திக்ர்னா என்ன? எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், சுப்ஹானல்லாஹ் திக்ர், அல்ஹம்துலில்லாஹ் திக்ர், அல்லாஹு அக்பர் திக்ர், எல்லாம் திக்ர். வாயால சொல்ல திக்ர், கையால நாங்க என்றோம் திக்ர் தான், பிள்ளை இல்லை. ஆனா திக்ர்ல எல்லாம் பெரிய திக்ர் என்ன தெரியுமா? திக்ர்ல பெரிய திக்ர் எல்லாருக்கும் அது செய்ய முடியாது. இப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாவுக்கு லேசு, சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் எல்லாருக்கும் லேசு. கலிமத்தான் 2 வார்த்தை, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் தகீலத்தானி ஃபில் மீசான். 2 வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, மீசான பாரமாக்கக்கூடியது, நாவுக்கு லேசானது. புகாரி, சஹீஹ் புகாரியுடைய கடைசி ஹதீஸை எழுதி வைத்திருக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாவுக்கு லேசுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாருக்கும் சொல்லலும் சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் திக்ர், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சொல்லலும். ஆனா திக்ர்ல பெரிய ஒரு திக்ர் இருக்குது, அதுதான் நாங்க சொல்றோமே, அல்லாஹ் சொல்றானே நிம்மதியை பெற்று தான் திக்ர் இருக்குது. அது என்ன தெரியுமா? எல்லா நேரமும் ரப்புட சிந்தனையோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் உச்சகட்ட திக்ர் எங்க அவன் செய்வான் என்றால், ஒரு தனி அறையில் இருக்கிறார், யாரும் பார்க்கவும் இல்லை, யாரும் இவருக்கு எந்த தடையும் போட இயலாது, முழு சுதந்திரமும் இருக்குது. பாவம் செய்யறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, யாரும் தடை போட முடியாது, முழு சுதந்திரம் இருக்கிறது. அல்லது எல்லா கட்டங்களில் யாரும் எந்த ஒரு தடையும் போடாமல் முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டும் அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு முடியுமான ஒரு பாவத்தையும் அல்லாஹுக்காக அல்லாஹ்வை நினைச்ச உடனே விடுறானே, இதுதான் திக்ர்ல பெரிய திக்ர். எல்லாருக்கும் செயல் வந்த திக்ர யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகும் அந்தஸ்தும் கௌரவமும் செல்வாக்கும் இருக்கிற ஒரு பெண்மணி, அரச சபையில் அரச மாளிகையில் யாரும் இல்லாத பொழுது கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு என் பக்கம் வா, என்னோடு தவறான முறையில் நடந்து கொள் என்று யூசுஃபை அழைக்கிற பொழுது என்ன சொன்னார்? கால மஆதல்லாஹ். இதுதான் திக்ர்ல பெரிய திக்ர். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இந்த நேரத்தில் யாரும் இல்லை, எவரும் இல்லை, அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் அழைக்கிற பொழுது அல்லாஹுக்கு அஞ்சி தவறை விடுகிறாரே, இந்த திக்ர் எல்லாராலையும் செய்ய முடியாது. இந்த திக்ர் எல்லா வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் வரணும். கவர்ச்சிகளுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழணுமெண்டா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க போவாங்க, நூறலியாவுக்கு போவாங்க. நூறலியாவுக்கு போகிற தப்புன்னு சொல்லல நான்.
எப்படி போவாங்க? நல்ல முறையில் ஹலாலான முறையில் தொழுகையெல்லாம் பேணி இபாதத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் அஜ்னபி மஹரமி எல்லாம் பேணி நல்ல முறையில் இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் நீங்கள் ட்ரிப் போகிறது தவறு கிடையாது. ஆனால் பக்கத்து வீடு இப்போ என்ன செய்வாங்க? ட்ரிப் போவாங்க. பார்த்தா மைனி, இங்கால மச்சான், இங்கால தங்கச்சி, அவர்ட மாப்புள்ள எல்லாரும் சர்வசாதாரணம். இப்போ ஜோக் அடிப்பாங்க, பேசுவாங்க. அஜ்னபி மஹரமி இல்லை, ஹராம். சினிமா பாட்டு, புதிய பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பாட்டு, ஆட்டம், டான்ஸ் இல்லை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர இப்போ இப்படி 100% இப்படி தான் போகுது. அப்போ டான்ஸு, ஆடல், பாடல், அதே மாதிரி இப்படி அவரை பற்றி புறம்பேசி இவரை பற்றி புறம்பேசி, அதாவது ஆடைகளில், அதாவது வீட்டில் ஊரில் நல்லா இருப்பார், ஒரு ட்ரிப் பண்ணி வந்துக்கிட்டா என்ன அவர் ஆடையெல்லாம் என்ன அவுரத்தெல்லாம் வெளியில் தெரிகிற அளவுக்கு ஆடைகள், பார்க்குறவங்க தடை செய்யப்பட்டவங்களை பார்க்குறது. தொழுகை இல்லை, தொழுகையில் பிரயாணத்தில் சேர்த்து சுருக்கி தொழலாம், அதுவும் கிடையாது. தொழுகையும் இல்லை, சுபவும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படி ட்ரிப் போவாங்க. அதே இது மச்சான், மைனி, மாமா எல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் ஃபெமிலி ஃபோட்டோன்னு சொல்லி ஃபெமிலி குரூப்பில் போடுவாங்க. இப்போ இதெல்லாம் கூடுமா? எத்தனை ஹராம்? 6, 7, 10 ஹராம். இப்போ நீங்கள் உங்களோட புள்ள சொல்லும் அதே குரூப்பில் தான் இருக்கும். இன்றைக்கு ஒரு பெரிய முசீபத்தான ஃபெமிலி குரூப்புங்கிறது. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மக்களை தவிர பயான்கள் நல்ல ஈமானத்தை போடுறதை விட இன்றைக்கு ஊர்பலாயையும் ஃபோட்டோக்களையும் குடும்பம் சந்திக்கிறது, ஃபோட்டோ பிடிச்சி போடுறது. அது என்ன? இவர நானாவை, மைனிய, தம்பிய வைஃபை, இப்போ நான் என் தம்பிய வைஃபை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன இஸ்லாத்தில் அனுமதி தேவைண்டா? நிர்பந்தம் பேசுறது தேவைக்கு அனுமதி, பிரச்சனை இல்லை. அவள் அங்கே போய்த்து கார்டனில் பிடிச்ச ஃபோட்டோ, நூறலியால் பிடிச்ச ஃபோட்டோ எல்லாம் ஃபேமிலி குரூப்பில் வரும். சோளும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா கழுத்து விளங்கும், முகம் எல்லாம் விளங்கும். இப்போ இந்த நேரத்தில் நான் அந்த குரூப்லேருந்து என்ன தம்பியை பொண்டாட்டி நான் பார்க்குறது எனக்கு ஹலாலா? எவ்வளோ பெரிய முசீபத் இது! இதெல்லாம் சர்வசாதாரணம். அதை தட்டி கேட்டால் சொல்லுவாங்க, அவர் ஒரே இப்படித்தான், இவர் இப்படித்தான். வீட்டில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், தொழுகையை விடாதீங்க, ஓதலை விடாதீங்க, இப்படி சொல்கிற குரல் இருக்கிறதே, அது அல்லாஹுடைய பெரிய நிஅமத். அந்த குரலை நீங்கள் இழந்து விடாதீர்கள். பாப்பா சொல்றாங்களா, அம்மா சொல்றாங்களா, நானா சொல்றாங்களா, அப்படி ஒரு ஆளா 2 பேர் இருக்கிறாங்களே, அது பெரிய அல்லாஹ்வுடைய நிஅமத். அதன்றைக்கு எதிரியா பார்ப்பாங்க. இவர் ஒன்றும் ஃபன் எடுக்க விட மாட்டேங்கிறார், சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறார். இதா சந்தோஷம்? இப்ப இந்த விடயங்கள்லாம் வரும். இப்ப உங்களோட புள்ள 10 வயசு புள்ள, 8 வயசு புள்ள, உங்களோட புள்ளைக்கு என்ன தெரியும்? ஈமான். புள்ள குரூப்ல பாத்தீங்களா, மாமி, மச்சி, நானா, தங்கச்சி எல்லாம் பாத்தீங்களா நூறலியா போயிருக்கிறாங்க, கண்டி போயிருக்கிறாங்க, அங்க போயிருக்கிறாங்க, போட்டோ எல்லாம் குரூப்ல போடுறாங்க. அவங்க இப்படி அங்க ஒன்னா சாப்பிட்டது, இங்க ஒன்னா இருந்தது, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றும் இல்லாம இப்படி எல்லாம் போட்டோ பிடிச்சி இப்படி எல்லாம் செஞ்சு இப்படி எல்லாம் போட்டோ குரூப்ல போட்டிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல உங்களோட சின்ன புள்ள பார்த்துட்டு பாப்பாட்ட சொல்லும், பாப்பா நீங்க போவில்லையே, உம்மா போவில்லையே, நாங்க ஏன் இப்படி போகக்கூடாது, நாங்க ஏன் இதை செய்யக்கூடாது, நாங்க ஏன் ஒதுங்கி இருக்கணும் என்று சொல்லி சின்ன புள்ள கேட்குது. இப்ப நீங்க உங்களுக்கு மனசுல கவலை வரும், என்ன புள்ள பாவம் அநியாயம் சேர்ந்து போயிருக்கலாமே. மனைவிக்கு கவலை வரும், அநியாயம் நாங்களும் சேர்ந்து போயிருக்கலாமே. இந்த நேரத்தில தான் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பொறுமையாக வாழ வேண்டும். விளங்குதான் உங்களுக்கு சொல்றது? இப்ப இந்த கவர்ச்சிகள் விளங்குதானே? இதெல்லாம் ஹலாலா? இந்த கவர்ச்சியெல்லாம் ஹலாலா, ஹராம்? இந்த ஹராத்தை அந்த புள்ளைக்கு விளங்கப்படுத்தணும். புள்ள மார்க்கம், நாங்க மார்க்கத்தை பின்பற்றணும். மார்க்கத்துல ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது, அஜ்னபி இருக்குது, மஹரம் இருக்குது, இசை, ஆடல், பாடல், ஆண் பெண் கலவன், தொழுகை விடுவது, இதெல்லாம் ஹராம், இது கூடாது, இந்த அடிப்படையில் செய்யக்கூடாது, இவங்க செய்யறது பிழை. நாங்க அல்லாஹுக்காக வாழணும். அல்லாஹுக்காக வாழுகிற பொழுது பொறுமையோட தான்மா வாழணும். பொறுமையோட தான் வாழ. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. நீங்க மாமி, நானா, தம்பி, தங்கச்சி, இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர் குடும்ப உறவை பேன்றது இல்லை, எது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார். இந்த ஹராத்தை செய்யறதுக்கு பேர் தான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது என்றால் இதல்ல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது. நல்லா வணங்கிக் கொள்ளுங்க. ஆடம்பர திருமணம், இசை, சீதனம், ஆண் பெண் கலவன், ஆடல், பாடல், டான்ஸ், இப்படி அதாவது வீணான வீண் விரயங்கள் இப்படி எல்லாம் இருக்குது. நீங்களும் 3 நாள் தங்கணும், நீங்களும் கல்யாணத்துல சந்தோஷத்துல கலந்து கொள்ளணும். ராவு முழுக்க அது விளையாடணும், இது விளையாடணும், தொழுகையை பால்படுத்தணும், எல்லாம் தகாத பேச்சுவார்த்தைகள், பழைய குடும்ப கதைகள்னு சொல்லி உட்கார்ந்து அஜ்னபி மஹரம் இல்லாம ஜோக்கடிச்சு சோளும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஹிஜாப் இல்லாம சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஹராத்துக்குள்ள நீங்க போய் இருக்கிறது தான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது என்றால் இதெல்லாம் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது.
குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுல அடிப்படை என்னென்றால், நீங்க நடு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 4 பேர் ஏசுறாங்களா, நீங்க இப்ப ஏச்சு வாங்குறீங்களே, இதுதான் அந்த இடத்தில் குடும்ப உறவை சேர்ந்து வாழுதல். அல்லாஹுடைய வரையறைகளை எல்லாம் மீறிவிட்டு நீ உண்ட மாமியோட மச்சியோட சேர்ந்து வாழ்றதுல என்ன பிரயோசனம்? எது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கவர்ச்சிகளை விளங்கப்படுத்துங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இந்த ஆடல், இந்த பாடல், இந்த இசை, இந்த விபச்சாரம், நான் அந்நிய பெண்ணை பார்க்கிறது, தேவையில்லாம பார்க்கிறது, ரசிக்கிறது, கண் செய்கிற விபச்சாரம் என்றால் நாங்க எப்படி இந்த குடும்ப உறவுகள் இப்படி பேணுதல் இல்லாம வாழ்றோம் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, எங்கெங்கிட்ட பொறுமை? எப்படி நல்ல வாழ்க்கை பெற முடியும்? அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த கவர்ச்சிகள், இப்ப ஒரு கல்யாணம் வந்துட்டால் அவங்க என்ன, 1 மாசத்துக்கு முன்னால பெரிய ஆடம்பரமாக 1 மாசத்துக்கு முன்னால் 5 உடுப்பு வாங்கணும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் சாப்பாடு, இங்க வாங்க சாப்பாடு, அவங்களுக்கு வாங்க சாப்பாடு, இவங்களுக்கு சாப்பாடு, அதுல நிறைய வீண் விரயம். இதே மாதிரி 3 நாளைக்கு முன்னால ஊர் முழுக்க கேட்கிற மாதிரி ஆடல் பாடல், சில இடங்கள்ல இல்ல, சில இடங்கள்ல இருக்குது. அப்ப இந்த மாதிரி பாடல்கள், அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப புள்ள என்ன நினைக்கும்? இந்த சவால் இருக்குதே, ஒரு கொள்கையோட, அகீதா நல்ல நம்பிக்கையோட, ஹலால் ஹராம் பேணி, அஜ்னபி மஹரமிய பேணி, நல்ல முறையில் தொழுகையை பேணி, பார்வைகளை பேணி, பக்குவமாக பேணுதலாக ஒரு குடும்பம் வாழ்றது என்பது அது பொறுமையான வாழ்க்கை சகோதரர்களே. அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பொறுமை தேவை. நாங்க கட்டுப்படுத்திட்டு இருந்துருவோம், இது கூடாதுமா, வட்டிக்குள்ள போகாதீங்க, ஹராம். பக்கத்துல இருப்பாரு, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, ஆனா வாகனம் எடுத்து ஓடுவாரு, பார்த்தா வட்டி. நீங்க உங்களோட பிள்ளை, உங்களோட குடும்பம் வந்து சொல்லும், நீங்க ஏன் எடுக்க இல்லை, நீங்க வாகனம் எடுக்கலாமே, நீங்க கொஞ்சம் உழைச்சு காசு வச்சிருக்கிறீங்க தானே. இப்ப உங்களை வட்டிக்குள்ள தூண்டி விடுவாங்க. இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, முழு வட்டியை போட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு பினான்ஸ் கட்டி காசு கட்டி அந்த கவர்ச்சிக்குள்ள சந்தோஷமா வாழ பார்ப்பாரு. நீங்க கையில வச்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து முழுமையா வாங்குவோம், வட்டிக்குள்ள போகாம வாங்குவோம் என்று இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க விட மாட்டாங்க. என்னப்பா உங்களோட கையில காசு தானே, வாங்கலாமே, நீங்க எவ்வளவு வாகனம் எடுக்கலாம். சில பொழுது உங்களோட அம்மா பாப்பா கூட சொல்லுவாங்க, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல அம்மா பாப்பாவை தவிர, தம்பிகிட்ட இருக்குது, தங்கச்சிட்ட இருக்குது, ஒன்ட்ட ஒரு வாகனம் இல்லையே, எடுவாப்பா. காசு இல்லம்மா, வட்டிக்குள்ள போயிடாது. பார்த்தா அவங்க வட்டியில தான் வாங்கி வச்சிருப்பாங்க. நானும் தம்பியும் வட்டியில வாங்கி வச்சிருப்பாங்க, தங்கச்சிக்கும் அந்த வைனை கொடுப்பாங்க அம்மா. அப்ப இது உம்மா செய்யற வேலையா இது? எந்த அம்மாவாக இருந்தாலும், எந்த வாப்பாவாக இருந்தாலும், எந்த புள்ள ஹராத்துக்குள்ள போக இல்லை சந்தோஷப்படுங்க, வட்டிக்குள்ள போகல சந்தோஷப்படுங்க. நடந்து திரியிறானா, கால் தேஞ்சு போனாலும் என்ன புள்ள ஹராத்துக்குள்ள போக மாட்டான், சந்தோஷப்படுங்க. ஆடம்பரத்துல, இல்மில்லாத தீன் இல்லாத வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்குது? இது கவர்ச்சி. இந்த கவர்ச்சிக்குள்ள பொறுமையாக வாழ்றது ஒரு ஏகத்துவவாதியால் மட்டும்தான் முடியும். ஷிர்கால பிதாத்தோட, சிறுக்கோட, ஆடம்பரத்தோட, மூட நம்பிக்கையோட வாழ்றவங்களுக்கு ஒன்று நினைக்கிறாது. சிலர் மௌலவி முடிச்சிருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாத்து நல்லவர்களை தவிர மௌலவி முடிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட கொள்கை இருக்காது. பார்த்தா அவங்களுக்கு ஆடல் பாடல் சினிமா ஒரு கருத்து எடுத்து போடுவாங்க, பார்த்தா இசையாயிருக்கும், ஆடலிக்கும் பாடலிக்கும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமை தேவை.